கதிரு, ஜீவா, சீடி வாங்கும்போது படத்தை கவனமா வாங்கணும். குத்துப்பாட்டு இருக்க கூடாது, முகம் சுளிக்கிற மாதிரி எதுவுமே இருக்க கூடாது. அதே மாதிரி இந்த கண்டபடி பேசுற படம், காமெடிங்கிற பேர்ல கடிக்கிறது அதெல்லாம் இருக்க கூடாது. எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து ரசிச்சு பாக்குற படமா வாங்கிட்டு வாங்க, சரியா? ஆமாடா, நல்ல குடும்ப படமா இருக்கணும். குடும்பத்தோட சென்டிமெண்டா ஒத்துமையா உட்காந்து பாக்குற மாதிரி நல்ல படமா வாங்கிட்டு வாங்க. அப்படின்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் வேணா திரும்ப போட்டு முதல்ல இருந்து பாப்போமா? குடும்ப கதையில அதை அடிச்சுக்க ஆளே இல்ல. எவ்வளவு பெரிய டிவி இல்லடா? ஆமா நீ சூப்பரா இருக்குல்ல. பேசாம நம்மளும் இந்த மாதிரி ஒரு டிவி வாங்கிடணும் நீ. டேய் சும்மா இருடா. என்னடா இன்னும் யாரையும் காணோம்? என்னங்கம்மா, படம் பாப்போமா? போடுப்பா பார்க்கலாம். என்னப்பா எல்லாரும் ஆவலா இருக்கீங்க கூட படம் பாக்குறது? ஆமா ஆமா. அண்ணா என்னென்ன படம்? நீ கேட்டது ஒண்ணு கூட இல்லடா, பேசாம இரு. ஏன் இல்ல? அதே அண்ணி எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பாக்குற படமா இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஏண்டா அது எப்படிடா நீ கொடுத்த ஒரு படம் கூட அப்படி இல்ல? சுத்தம். சரி நான் போய் தூங்க போறேன். ஆமா. டேய் நீ மட்டும் என்னடா எஸ்கேப் ஆக பாக்குற? உட்காரு. எங்க நான் கொடுத்த படம் இருக்கா? இருக்கு. ஜீவா, எனக்கு பிடிச்ச படம்லாம் இருக்குல்ல. நீ மொத்தமா 32 படம் எழுதி கொடுத்தடி. அதுல ஒரு 5 படமாவது இருக்கும்ல. அடியே எடுத்துட்டு வந்ததே 5 படம் தான். 5 படம்லாம் எடுக்க முடியல, 2 படம் தான் இருக்கு. அம்மா நீங்க கேட்ட படம் தாம்மா கிடைக்கவே இல்லை. நல்ல பிரிண்டா இல்லையா? இன்னொரு நாள் வேணா பார்க்கலாம். அப்பாடா. ஏண்டா நம்ம வீட்டுல இருக்குமாடா, ஒரு நம்பி பார்த்து எடுத்துக்கோ. என்ன என்ன அதெல்லாம் பழசுன, சரியா தெரியாது, ஸ்கிராட்ச்லாம் இருக்கும். ஓ அப்படியா? அப்போ ஒன்று பண்ணுங்க, அம்மாவுக்கு இன்னொரு நாளைக்கு படத்தை போட்டு காட்டுங்க. சரிண்ணா. பரவாயில்லப்பா, இருக்கட்டும். ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஓடுன. டேய் எங்கடா போற? இல்ல நீ அங்க உட்காந்து பாக்குறேன், அப்பதான் வியூ நல்லா தெரியும். இங்க உட்கார்ந்தா கழுத்தெல்லாம் அதெல்லாம் வலிக்குது. ஒண்ணும் தேவையில்ல, ஒழுங்கா உட்காரு. கதிரு நீ எங்க உட்காரு. உட்காருடா. ஏன்டா இப்படி இருக்க? நாங்க அப்படிதான். உன்னை போல சும்மா புடிச்சிட்டு போலடா. இப்படி எல்லாம் இருந்தா உன்ன ஏதாவது சொன்னீங்களா? ஒண்ணும் இல்ல. என்னாச்சு ஜீவா? என்னன்னு தெரியலையே. டேய் கதிரு என்னன்னு பாரு. சரி. ஜீவா இன்ஜினியர், அதெல்லாம் பாப்பான். செல்லம் நீ போடா. வந்து என்னன்னு பாரு. போ போ போ. என்னாச்சுடா? அத பாக்குறேன். நீ இலை ஏடா ஆச்சு? ஒரு என்னாச்சுன்னு தெரியலையே. கொஞ்சம் தள்ளுற. என்ன பண்றாங்க? இங்க வரு. டேய் வயர மாட்டாம எப்படிடா படம் பாப்பைய? வந்துருச்சு. இத கவனிக்காம இருக்கியாடா நீ? இதுல இன்ஜினியர் வேற. இன்ஜினியர் சார் உட்காருங்க. மானத்தை வாங்குறியடா. எல்லாம் உன்னால தாண்டி. லூசு லூசு. படி. ஏய் கலவாணி படமா? சூப்பர் படம் இல்ல மாமா? மாடி மாடி 1 மத்தப்ப 2 சோலாபுரி 3 சொக்கட்ட 4 ஐகோட் 5 அவரக்க பிஞ்சு தொட்டில. சூப்பர் படம். நான் தான் இந்த படம் எழுதியிருந்தேன். அப்படியா? ஏங்க நானும் இந்த படம் எழுதியிருந்தேன்.
ம் தெரியும். துபாயில பர்ச்சேஸ் பண்ண போனப்போ அங்க 2 பையல என்னை பார்த்து சொல்றாங்க, அங்க போறது நம்ம களவாணி அறிக்கை அப்பா தானேன்னு. காதல கட்டதான் பரவாயில்லையா நினைச்சா இப்ப கண்ணில் பாக்குறது அதை விட கொடுமையா இருக்கு. அவனா பண்றான், அவன் கிறகு அப்படி இருக்கு. ஆணி போய் ஆடி போய் ஆவணி வந்துச்சுன்னா டாப்பா வருவான்னு பட்டிக்காடு ஜோசியர் சொல்லியிருக்காரு. நம்ம ஒன்று சொல்ல போய் அவன் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டான்னா அப்புறம் அழுது என்ன பிரயோஜனம்? ஏன் நம்ம சுப்பையா அண்ணன் முடுப்புல ஏதோ ஒன்று சொன்னதுக்கு பால் டாயில் குடிச்சு சாவலையா? யாருக்காக சேர்த்து வைக்கிறோம்? அதெல்லாம் அவன் டாப்பா வந்துருவான். ஆஹா, நேராகி போச்சு. நடவாள் ஒருத்திங்கன்னா ராகுகாலம் வந்துருமே. மாமா ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லை தானே வேணாம். அம்மா, ஐயோ, ஏமா ஏமா ஒரு நிமிஷம். கிட்டத்தில் பொம்பளையில யாரும் இல்லை. நல்ல நேரம் போறதுக்கு 4 பேர் உங்க நட்டுவிட்டு போயிறேன். என்னம்மா யோசிக்கிற? உனக்கு நட தெரியலன்னு பரவாயில்ல, சும்மா சாத்திரப்புக்கு வந்து நட்டுவிட்டு போயேன். எனக்கு நட தெரியாதுன்னு யார் சொன்னா? நான் நல்லாவே நடுவேன். அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. வாமா வாங்க. மிஷின் வச்சு நட வேண்டியதானே? கை நடவு மாதிரி வருமாமா? ஏமா ஹைஸ்கூல்ல தானே படிக்கிற? ஆமா. அப்புறம் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிற? இன்னைக்கு சனிக்கிழமைல. ஓ அப்படியா? இருந்தா சரி சரி, இந்த வருஷம் விளைச்சல அமோகமா இருக்கும். ஆ, ஆ. ஒரு 100 ரூபாய் கொடுங்க. 100 ரூபாயா? ஆமா. 4 புறான்றவங்களுக்கு 50 ரூபா தான் சம்பளம். இது சாமி காசு இல்லன்னா சொல்லக்கூடாது. எடுங்க எடுங்க. என்னம்மா சாமி மீன்லாம் சொல்லி பயமுறுத்துறியே? ஏமா 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 என்ன வழிப்பறி பண்ணிட்டு போற? ராகாலத்தில் நட்டுக்கலாம் போல இருக்கே. ஆனா நீ கொள்ளையடிச்சாது குடும்பத்தை காப்பாத்தி விடுவ. பத்திரமா போயிட்டு வா. சாப்பிட்றா. அதான் தினமும் சாப்பிட்றேன். நானும் வெளிநாட்டுக்கு போகிறேன். ஏங்க, நான் அப்பவே சொன்ன கேட்டியலா? கரெக்டா ஆவணி போறக்க இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. அவன் வாயில வெளிநாடு போறேன்னு சொல்லிட்டான். போ, அவர் விசா எடுப்பாரு. போண்ணா, பாஸ்போர்ட் வேணாமா? எடுண்ணா, 2000 ரூபா பணம் வேணும். ஏங்க, அவன் சுத்தி வளைச்சு எங்கே வருவான்னு எனக்கு தெரியும். பணம் இல்லாம பாஸ்போர்ட் எப்படி எடுக்கிறது? ஏய் கையெடு. நீங்க சாப்பிடுங்க, உங்களை நான் என்ன பண்றேன்? ஏய் எட்ரி. ஏய் எட்ரிங்கற. நானே உரமுட்டை வாங்க காசுல உட்கார்ந்திருக்கேன். ஏலே, இவர் பணம் கொடுக்குற மாதிரி தெரியல. நான் தாலி சங்கில கழட்டி தரேன். இதை கொண்டு போய் அடகு வச்சுட்டு நீ போய் பாஸ்போர்ட் எடு. ஏடி வா. ஏய் எடி 7 பவுண்ட் கொண்டு வித்து போட போறான். ஏடி ஏடி ஏய். அடிங்க பாடி. கைத்தோட நிக்கிறேன், எல்லாம் பழிக்கிறாளுன்னா இப்ப கழட்டி கொடுக்க நிக்கிறேன். அவன் 7 மணி கொண்டு வித்து போடான்னு பார்த்தா நீ அவனோட சேர்ந்து கூத்தடிக்கிற. கொண்டாங்க. ஏய் இந்தா. ஏப்பா என்ன? ஃபோட்டோ எடுக்க வேணாமா? அவனும் போட்டோ எடுக்கணும்னா எடுப்பாரு. இந்த என்னடா போய்த்து வர வேணாமா? அவனும் போய்த்து வரணும்னா இந்த போய்த்து வா போ. ஏடி அவன் பாஸ்போர்ட் எடுக்க போறானா? ஒருத்த நாடு ஒயின் ஷாப்புக்கு போறானா? ஏன் காசு ஊரா போச்சு. அவனை கருவிலனா உங்களுக்கு கண்ணடையாதே. எல்லாம் நம்ம கண்ணனோட கதை தான். ஆமா, நான் இப்படி தான் பணத்தை வீணா செலவு பண்றேனாக்கும். நீங்க அப்படியே கொடுத்துருவீங்க பாருங்க. இது என்ன படம்பா? களவாணி அத்தை. என்ன பேர் இது களவாணின்னு? அத்தை, இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும், பாருங்க. சரி இந்த பாட்டு தானே என்னைக்காவது ஒரு நாளைக்கு இதே மாதிரி ஒரு 5 ஏக்கர்ல வயல் வாங்கி வயலுக்கு நடுவுல வீட்டை கட்டி செட்டில் ஆயிருந்தானே. இதே என்னோட ஆசையே. ம், வாங்கிடலாம் மாமா. கண்டிப்பா வாங்கிடலாம்ண்ணே.
மேய்ஸ் நான் சொல்ற கேளு மேய்ஸ். அவ ரெண்டு பேரும் சேர்ந்து லவ் பண்றோம்னு சொல்லி என்கிட்ட போய் சொல்லிவிட்டாங்களா? மேய்ஸ் நான் சொல்ற கேளு மேய்ஸ். நில்லுங்கறேன். அதான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல. இவரு சத்தியமா சொல்றேன்ல, இனிமேல் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டேன். தண்ணி அடிச்சதுனால தான் அதெல்லாம். இனிமேல் அந்த சனியனையும் தொட மாட்டேன். ஒரே நிமிஷம் இல்லை, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எங்க போறான்? டேய், அங்க பாரு ரொமான்ஸ். இந்த மேய்ஸ் உனக்கு தான். வாங்கிக்க வாங்கிக்க மேய்ஸ். எதுக்கு? குடி குடி சொல்றேன். அம்மா, எனக்கு பர்த்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்? தெரியாமையா கொடுக்குறோம். எல்லாம் வெளிநாட்டு ட்ரெஸ் மாதிரி இருக்கு. ஆமாமா, எங்க அப்பா வாங்கிட்டு வந்தாரு. இங்க பாரு, புது செல்போனு. கார்டு ஓட்டணும், நம்பர் தரேன். இதெல்லாம் உங்க அப்பா உன் தங்கச்சிக்கு வாங்கிட்டு வந்ததா? தங்கச்சியா? தங்கச்சியெல்லாம் இல்லைல்ல, நான் ஒரே ஆளு தான். போதும் போதும், எல்லாரும் பார்த்து கண்ணு வைக்கிறாங்க. எதடா உங்க ரொமான்ஸ் தான். அவனுக்கு குசும்பு பார்த்தியா? ரொமான்ஸா? உனக்கு வாய் நீளம். ஒழுங்கா படத்தை பாருங்க. அப்பா அப்பா பலூன் வாங்கி கொடுப்பா. பலூன் தானே கேக்குறா, வாங்கி கூட. நானே பீடி குடிக்க காசு இல்லாம உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், நீ வேற. மச்சான், பஞ்சாயத்து ஊற விட்டு வந்ததுல இருந்து குடும்பத்தோட குதூகலமா இருக்கேன். அவனை நிம்மதியா இருக்கவே விடக்கூடாது. ஒரு பேப்பரும் பேனாவை ஏற்பாடு பண்ணு. நீ ஏற்பாடு பண்ற, என்ன பண்றன்னு மட்டும் பாரு. என்னுடைய ஆட்டத்தை பாராட்டி ரூபாய் 200 அன்பளிப்பு அளித்த அன்பு அத்தான் பஞ்சாயத்து அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரியும். எங்க இருக்கீங்க அத்தான்? செம்ம காமெடி ஜீவாங்க பாருங்க கஞ்சா கருப்ப. சத்தியமா சொல்றேன்டி, நான் கொடுக்கவே இல்லை, என்ன நம்பு. எம்புட்டு புள்ள ஒரு பலூன் கேட்டா வாங்கி கொடுக்கறதுக்கு வக்கில்ல. அரை கிலோ அரிசி வாங்க காசு இல்லாம அத்து அல்லாடி நிக்க. ஆட்டக்காரிக்கு 500 ரூபாயா? அறிவு கட்ட பஞ்சாயத்து. அவங்க இங்கனக்குள்ள எங்கேயோ உட்கார்ந்துருக்காங்க. ஏங்க கிரேபரேஷன் பத்திரி அடிச்சு தானே எங்களை கூப்பிட்டீங்க? ஆமா. இப்ப பையன் கல்யாணத்தை சேர்த்து வச்சு செலவெல்லாம் முடிச்சிட்டீங்களா? ஏனே சும்மா பேசிட்டு இருக்கீங்க, வாங்கண்ணே சாப்பிடலாம். ஏலே பொண்ணு மாப்பிள்ளை கூட்டிட்டு வாங்கடா. ஏடி வா வீட்டுக்குள்ள வா. ஏ அரிக்கே, வாழ்த்துக்கள்டா. வாங்க சார். ரிசல்ட் வந்துட்டா, நீ +2 பாஸ்ரா. சார் தேங்க்ஸ் சார். +2வா? ஆக்சுவலா நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிட்டு அப்ராட்ல ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்ராடா? ஃப்ராட். மேஸ் அதை விடும் மேஸ். அப்படியே தாத்தா உரிச்சு வச்சிருக்கீங்களா? என் தங்கம் நல்லா சிரிக்கிறீங்க. அடிக்காத அடிக்காத, முள்ளைய போட்டு அடிக்கிற. விளையாடுற வயசுல இப்ப என்ன அவசரம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற? நீ அழுவாதரா செல்லம். கடக லக்னம், கும்பராசி, சதய நட்சத்திரத்துல பிறந்த பையன். நீ வேணா பாரு, இவன் டாப்பா வருவான். படம் நல்லா இருந்துச்சுல? ஆமா, இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. தானா ஆ? ஒரு கருப்பிடி காப்பி போட்டு தரியா? இதை கொண்டு வரேன் மாமா. வேற யாருக்கெல்லாம் வேணும்? எனக்கு. இதுக்கு எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் எடுத்துக்குவா. எனக்கும் எனக்கும் கொண்டு வாங்க. ஏன்னா ம் இந்த படத்துல ஓவியா வந்த ஹீரோ லவ் பண்ண மாதிரி நானும் ஒரு ஸ்கூல் பொண்ணை லவ் பண்ணுனா என்ன பண்ணுவீங்க? உன்னை கொண்டே போடுவோம், அவ்வளோதான். எப்படி கேக்குறேன் பாருங்கண்ணே. டேய் கண்ணா, சொல்லுங்கண்ணே. கொஞ்சம் கிட்ட வாவே. இதோ வரேன். லவ் பண்ணுவாங்க. நல்லா படத்தை படமா பாடுறா. மொண்டையில குட்டியும் பாத்துக்க. என்னங்க அத்தை? எனக்கு வேண்டாம் தானே. என்ன மாமா, என்னாச்சு? ஏன் நடிக்கிறியா? இவன் சொன்னதை நீ கேட்டேன்னு வச்சுக்க, இந்த காப்பியை தூக்கி அவன் மூஞ்சிலே ஊற்றி விட்டுருவேன். ஏண்டா வாயை வச்சுக்கிட்டு சும்மா ரேண்டா. எப்படிலாம் பேசுறான் பாரு. ஏஞ்சி வா, அடுத்த படத்தை போட வேண்டியதானே? போட்டுருவோம்.
டேய் விதார்த்து படம்டா, சூப்பரா இருக்கு. ஹலோ என்னம்மா கிளம்பிட்டியா? கிளம்பிக்கே இருக்கேன்பா. பெரியவனே பாப்பா பேசுறா. சொல்லுமா. அண்ணே மத்தியானத்துல மதுரைக்கு வந்துருவீங்களா? கண்டிப்பா வந்துருவோண்ணே. பக்கத்துல மதனி இருக்காங்களா? ஒரு நிமிஷம் இருமா. தேவி பாப்பா பேசி பாரு. சுதா மதனி சொல்லுதா. என்ன கலர் சேலைய கட்ட போறீங்க? அரை கலர் சேலை கட்டியிருக்கேன்ப்பா. அதைத்தான் நானும் கட்ட போறேன். உங்களுக்கு அதெல்லாம் எடுப்பா இருக்காது. நீங்க அந்த மாம்பழ கலர் சேலைய கட்டுங்க, அதான் உங்களுக்கு எடுப்பா இருக்கும். மைனா மைனா நெஞ்சுக்குள்ள வம்ப பண்ணுற மைனா மைனா என்ன சொல்ல என்ன கொல்லுற சொல்லு புள்ள என்ன ஆச்சு சொல்லாமலே மறைக்காத நெஞ்சு மேல கைய வச்சு கண்ணால நீ சிரிக்காத என்ன மறந்த தள்ளி இருந்திட துணிஞ்சத சரியா சரியா தன்னந்தனிய என்ன தவிப்புல எரிஞ்சத முறையா முறையா எனக்கு ஏதும் புரியவே இல்ல பதில் பேச வருவியா மைனா மைனா மன்னனைய போல சித்திரைக்கு உச்சி வெயில் போல நீயோ எனக்காக உயிர் வாழ்வ உனக்காக சக்கரத்தை போல சுத்தி வரும் ஆசை கண்ணு மைய வாங்கி தீக்கிற மீச அடியே மைனா மைனா நெஞ்சுக்குள்ள வம்ப பண்ணுற மைனா மைனா என்ன சொல்ல என்ன கொல்லுற என் தங்கச்சி வரைக்கும் விட்டு நீ கூத்தடிச்சிட்டு இருக்க. யாரு விட்டா யாரு குடும்பம் நடத்துற? என் தங்கச்சி அங்க அலங்கோலம் வந்து நிக்க, நீ கோலம் போட்டு குடும்பம் நடத்துற குடும்பம். அழுறியா? பாவம் அமலா பால். ரொம்ப பாவம். சினிமாக்காக அழுறியே, வெக்கமா இல்ல?
ஏன்டா இப்படி மொத்த குடும்பமும் சேர்ந்து ஒப்பாரி வைக்கிறீங்க? ஏய் இது ரெண்டா வெக்கம். நீ அழுதுல உன் கண்மை அழிஞ்சிருக்கு. அதை தொட முதல்ல. ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பெரிய இவ மாதிரி பேசாதடி.